எத்தனை நாள் நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிற கேஸ் எல்லாத்தையும் சில்லறையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவீங்க. வைக்க கூடாது. 5க்கு அப்புறம் உன்னாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய உண்டி வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் கோவில் திருவிழாவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா காயினு, அப்புறம் வந்து சில காசு எல்லாமே வந்து போட்டு நம்ம இதை வந்து ஃபில் பண்ணோம். இது வந்து பசங்களுக்கு வந்து வேன் பீஸ் கட்டுறதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி வந்து இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோம். இதை தான் இன்றைக்கி இந்த விளாக்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்டி மித்திர 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு மத்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இதை உடைக்கலாமா? 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 உடைக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. உடைக்கலாமா? உடைக்கலாம். வீடியோ உடைக்கிறது வீடியோமா? உடைக்கூடாது, இப்படிதான் உடைக்கணும். உடைக்கலாமா? அந்த 500 ரூபாய் நான் வேலைக்கு போய் கொடுத்த காசு. நான் போட்டேன். எல்லாத்தையும் நீ வந்து பீஸ் கட்டுறதுக்கு இல்ல துணி எடுக்கிறதுக்கு வருதான் 100 ரூபாய் காயினு கிடையாது. 100 ரூபாய் நோட்டு. அந்த இது பாரு, இது மாதிரி வைக்க கூடாதுங்களா? அது அந்த இது அந்த கரை விழுது மண்ணுல கிளேல இருக்கு. அதுதான் அந்த துண்ணுடும் மண்ணு. ஆமா, இதுக்கப்புறம் அந்த சில்வர்ல தான் வாங்கிக்கலாம். 20 ரூபா நோட்டு. மித்து, உனக்கு என்ன தெரியுமா? அப்பா வச்சுனா அவனுக்கு என்ன தெரியுதா? ஆமா, நான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ல படி யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ். நான் வந்து டெய்லியும் வந்து நான் கடைக்கு போயிட்டு இல்ல வேற என்ன வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நான் என் வேலை எந்தெந்த 5 ரூபா 10 ரூபா மீறுதோ அது ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி உண்டியில போடுவோம். அது மட்டும் இல்லாம வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதும் தப்பு தான் 5 ரூபா காயலாம். ஏன்னா புழக்கத்துல விடணும். ஸோ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது மாதிரி வந்து எடுத்துன்னு போயிட்டு மளிகை கடையில கொடுத்துருவோம். கொடுத்து அவங்க வந்து சில்லறைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கிட்ட நோட்டா கொடுத்துருவாங்க. ஏன்னா சில்லறை இருந்தாதான் வந்து ஒரு புழக்கத்துல இருந்தாதான் ரோலிங் இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கா சேஞ்ச் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக தான் எத்தனை நாள் நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிற கேஸ் எல்லாத்தையும் சில்லறையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவீங்க. வைக்க கூடாது கொஞ்ச நேரம். என்ன மொத்தல எவ்வளவு இருக்குன்னு நோட்டு எல்லாம் வச்சுட்டு நீ காசு என்றா காசு காசு ஒரு காசு எவ்வளவு காசு சேர்த்துருக்கீங்களாடா? ஒரு காசு இன்னும் அந்த உண்டி இருந்ததுன்னா அதையும் இது பண்ணிட்டு இருக்கலாம். அது தானே உடஞ்சிடுச்சு அந்த உண்டி. மண் உண்டியை பொறுத்த வரைக்கும் அதுவே வீரில் விட்டு உடையமா. நம்ம கூட பசங்க தள்ளிடுச்சுன்னு சொன்னல, அது பசங்க தள்ளல அந்த உண்டிய. பிரகஸ்ட் உண்டியல இது மித்ரன் உண்டி. பெரிய உண்டி உண்டு. சில்லற அது இருக்கட்டும்பா. எண்ணி வையே, எண்ணு மித்து எண்ணு. 1 2 3 எத்தனை இருக்குதுன்னு எண்ணு. 1 2 2 ரூபா காயினு என்றாரு மித்ரனு. எங்கடா அதெல்லாம்?
அது எண்ணிக்கலாம் இரு. ஒரு காயின் மட்டும் எக்ஸ்ட்ரா சொன்னேன். உண்டி என்னது காசு சேர்க்கறதுக்காக உண்டி 100 ரூபா கொடுத்து வாங்கின உண்டியை உடச்சிட்டாங்கப்பா. நான் எடுக்கிறேங்க. 8 5 8 9 10 ஏய், 5க்கு அப்புறம் உண்டாடா. நாளைக்கு சாப்பாடு போடலாம் போலுக்குதுடா டேய் மித்ரனே. அதுதான் மண்ணு தானே, அது ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மொத்தமாக எண்ணிடலாம். 10 ரூபாய் காயின் யார் என்ன பாருங்க நீடிங்க. நான் 1 ரூபாய் காயின் கூட என்ன மாட்டேங்க. எண்ணிடலாமா? ஜாடி சோறு 500 1000 1 2 3 4 5 1500 1 2 3 4 5 1600 1 2 3 4 5 6 1660 ரூபா வந்து நோட்டு. ஓகேவா? 1660. யூனிஃபார்முக்கு சரி கரெக்டா போச்சு. அது 10 ரூபா காயின் வந்து இது கம்முன்னு இருப்பா. 100 ரூபாய். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 இது வந்து 800 ரூபாய். 10 ரூபா காயின் வந்து 800 ரூபாய். அடுத்து வந்து அதாவது சேர்த்தா 5 ரூபா காயின் இப்போ வந்து ஓகேவா? இது 800 இது ஒரு 1600. ஒரு நோட் பேனா எழுதிக்கலாம். காசு என்ற மாதிரியே எண்ணிக்கிறீங்க. இந்த காசு இப்படி என்றீங்க. அவ்வளவு திருப்பதிலாம் அவ்வளவு துண்டு இருக்குமா? அதெல்லாம் எப்படிதான் எண்ணுவீங்க நீங்க? 60. இது வந்து 10 ரூபா காயின் வந்து 800 ரூபாய். அடுத்து 5 ரூபா காயின் 1 20 21 22 23 24 25 25 50 வந்து 1250. அடுத்து வந்து இது வந்து 10 ரூபா 1 77 ரூபா. 0 5 ஒரு 7 12 2 மீதி 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம வந்து உண்டியலில் சேர்த்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா 3780 ரூபா வந்து நம்ம வந்து இந்த முறை வந்து சேர்த்துருக்கோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்போ வந்து பிரகஸ்டிக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து இல்லை, அதாவது யூனிஃபார்ம் வந்து மாற்றிருக்காங்க. வேறு கிளாஸ் போனதுனால 4th ஸ்டாண்டர்டில் எப்பயே வந்து எடுக்கணும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நாளாக பழைய ட்ரெஸ்ஸை வச்சு போட்டுருந்தோமா, அதனால் இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் வந்து பிரகஸ்டிக்கு வந்து இந்த உண்டியல் காசை வச்சு தான் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சிறு சேமிப்பாக நாங்கள் சேர்த்து வச்சோம். பரவாயில்ல, இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. எங்களோட சிறு சேமிப்பு திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இன்னும் நீங்கள் யாரெல்லாம் சிறு சேமிப்பு பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சிறு சேமிப்பு பண்ணி இருக்கிறது நல்லதா கெட்டதா, இது ஃபியூச்சருக்கு வந்து சரியானதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். காசு பணம்